மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசி, குரு பகவான அதிபதியாக கொண்ட ராசி. உத்திராடம் புரடாதி ரேவதி 4ஆம் பாதத்தை உள்ளடக்கியது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 12ஆம் இடம் விரயஸ்தானம். இதில் எப்படி செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் மட்டும் நினைக்காதீங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் அடுத்த ஜென்மம் அப்படின்னு இருக்கா இல்லையா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் தாரம் வாழ்க்கைக்கு மேலே 3ஆம் தாரம் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மீன ராசி. ஒருவருக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கா அப்படிங்கிறது மீன ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உட்காரதை பொறுத்து தாங்க சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மீன ராசி அன்பர்களே, 7.5 சனி உங்களுக்கு நடக்குது. லக்னத்தில் ராகு இருக்கிறார், 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அதே மாதிரி உங்களுடைய கலஸ்தர ஸ்தானத்தில் கேது இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையே தடுமாறி போகலாம். நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று இருக்கலாம். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை உங்களுக்கு தரலாம். முடியுமா, திருமணம் நடக்குமா, வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மீன ராசி தான். அதே மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதா இருந்தாலும், ஒரு ஆண் தெரியாத பெண்ணிடம் செல்வதாக இருந்தாலும், ஒரு பெண் தெரியாத ஆணிடம் செல்வதாக இருந்தாலுமே சிக்கலில் மாட்டக்கொள்ளக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனராசி அன்பர்கள், உங்ககிட்ட யாராவது ஜாமீன் கையெழுத்து கேட்குறாங்க, இல்லை பார்ட்னர்ஷிப்பில் வேலை செய்ய சொல்கிறாங்க, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அக்கௌண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா, அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பரம்பரை தொழில், அதில் நீங்கள் தான் உங்களுடைய ஊரில் பெரிய ஆள் அப்படின் பொழுது நீங்கள் அதில் ஒரு முறைக்கு 2 முறை கவனம் வேணும். அதிக பணம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனம் அதிகமாக வேணும். நீங்கள் 1 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரே நாள்லேயே 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது என்னுடைய ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 7.5 சனி பார்த்திங்கன்னா அப்படிங்கிறது மீன ராசிக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எப்படியுமே ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஆனால் ராகு கேதுக்கு ஒரு பலம் இருக்குது. ராகு லக்னத்தில் உட்கார்ந்துருக்காங்க, கேது கலஸ்தர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால 2 பேருமே சேர்ந்து மன உளைச்சலை கொடுப்பாங்க. ஸோ இந்த மன உளைச்சல் வெளியே வர்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஒரு 10 ரூபாய் கடன் தரணுமா, போராடி வாங்கி கொடுக்கலாம். பிரச்சனையா, இரவு முழுவதுமே சம்பாதிச்சு சரி பண்ணிடலாம். உடலில் பிரச்சனையா, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஊசி போட்டுட்டு படுத்துக்கலாம். மனவியாதி, மனதில் பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போய் நிற்க முடியும்? அது மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை கொடுப்பாங்க. இது இப்படி இருக்கும் பொழுது குரு உங்களுக்கு சாதகமாக தாங்க இருப்பார். குரு உங்களை காயப்படுத்த மாட்டார், கஷ்டப்படுத்த மாட்டார். குரு உங்களுக்கு வேதனைகளை தராமல் வேதனைகளுடைய அளவை குறைப்பாருங்க. இப்போது யாரோ ஒருத்தவங்க தலையில் கல்லை போடுறது விதினா, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த குரு வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கல் உங்கள் மேலே படும், ஆனால் வலிக்காது, ரத்தம் வராது, பாதிப்புகள் ஏற்படாது. அந்த கல்லுடைய அளவு சிறிதாகிவிடும். இதுதான் இந்த இடத்துல சொல்கிறது. இப்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலகட்டம் வரும்பொழுது முனிவர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் ரிஷிகளாக இருந்தாங்கன்னா 3 விஷயம் செய்வாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஹோமம் பரிகாரம் அதெல்லாம் தாண்டி கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் பர்டிகுலராக அவங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போங்க, இந்த சாமியை வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க. மீனராசி எடுத்துக்கலாம். மீனராசி எந்த கோவிலுக்கு போனால் நல்லது, இந்த கோவிலில் எப்படி வணங்கினா நல்லது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசி அன்பர்களை ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரே மாற்றத்தை சந்திக்கிறீங்க. ஒரு நிமிஷம் நிம்மதி அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய போராடுறீங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுமே சரி, அலுவலக சூழ்நிலையிலுமே சரி, கொஞ்சம் வந்து அன்பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்குது. ஒரு உண்மைதான். இந்த அன்பேலன்ஸ்டான சுச்சுவேஷனில் நம்மளுடைய லைஃப் பேலன்ஸ்டாக மாற்றுறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதன்மையான ஸ்தலம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். மீனராசி நேயர்களே, நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கடவுள் வைத்தீஸ்வர பகவான். இது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் நோக்கி செல்லும் வழியில் மயிலாடுதுறையில் இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தொலைவுள்ள வைத்தீஸ்வரன் கோவில்னு இருக்குது. வைத்தீஸ்வரன் அப்படின்னா என்ன? இங்கே இருக்கிறது ஈஸ்வரன் தான். உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஈஸ்வரன் தான் வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வர பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது நிறைய பதிவு போடணும். இந்த மீன ராசிக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் என்ன தொடர்பு? இந்த கோவிலுக்கு ஏன் மீன ராசிக்காரர்கள் போகணும்? என்ன நிம்மதி நடக்குது? என்ன நல்லது நடக்குதுன்னு பார்க்கலாம். முதலில் மீன ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போகணும். போகும்போது என்ன பண்ணணும்? முதல்ல இந்த கோவில் உள்ள நுழைவதற்கு முன்னாடி இடது பக்கம் உங்களுக்கு கால பைரவர் இருப்பாருங்க. கால பைரவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளே போகணும். கோவிலில் கொடிமரத்தில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக சிவபெருமானை பார்க்கணும். பார்த்துட்டு வைத்தீஸ்வரனை வழிபாடு செஞ்சுட்டு முருகனை வழிபட்டு விட்டு அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா தன்வந்திரி பீடம் இருக்கும். இந்த தன்வந்திரி பீடத்தில் உங்களுடைய தலையை வச்சு வணங்குங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும். அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா குரு பகவானுக்கு மேலே சட்டநாதன் இருப்பார். சட்டநாதரை வணங்கும் பொழுது சங்கடங்கள் எல்லாமே தீரும். அதாவது கூட பிறந்தவங்களால் பிரச்சனை கூட இருக்கலாம். கோர்ட்டு கேஸில் நிற்கிறீங்க, அந்த பிரச்சனைகள் சுமூகமாகும். அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜடாய் குளம் அப்படின்னு இருக்குது. இந்த ஜடாய் குளத்தில் இங்கே வந்து ₹1 உங்கள் கையில் இருந்து மினிமம் உங்களால் முடிஞ்சதை எது வேணாலும் போடலாம். ₹1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே அது வந்து தீர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிரில் வந்து வராகி அம்மன் இருப்பாங்க. இந்த வராகி அம்மன் வணங்குனீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை உங்களுக்கு குறையும். அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இருப்பார். இந்த செவ்வாய் பகவானை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுடைய எந்த விதமான பல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு 2 நிமிஷம் மனதார வேண்டுக்கோங்க. தையல் நாயகி அம்மன், அந்த அம்மனை வணங்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு இன்னல்கள், உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த அம்மனை வழிபட்டு ஸ்ட்ரெயிட்டாக போங்க. உப்பு, மிளகு, வெல்லம் இது 3மே அம்மனை பார்த்து ஒரு கடிகாரம் சுத்துற மாதிரி 3 முறை சுற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய கூடையில் போடுங்க. ஒரு உப்பு, ஒரு மிளகு, வெல்லம் எடுத்து அதை சாப்பிடுங்க. அது காரமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. அதை நல்லா மென்னிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஏற்ற திஷ்டி, கண்ணாறு எல்லாமே கழியும். அப்படியே நீங்கள் அம்மனை சுற்றி வந்தீங்க, உங்களுக்கு ஞானமும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருந்த எந்த சகல பிரச்சனைகளும் நீங்கிவிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கொடிமரத்தாண்ட வந்துடுங்க. அதுக்கப்புறம் முருகன் இருக்காரு, விநாயகர், காளி இருக்காங்க. கோவில் திரும்ப சுற்றி வந்தீங்க, அகங்காரங்கள் இருக்காங்க. கோவில் வளாகத்தை நீங்கள் வந்து கடிகாரம் சுற்றுற மாதிரி சுற்றி வந்துட்டு உட்காருங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்.
நீங்கள் அந்த கொடி மரத்தாண்ட உட்காந்து வேண்டுங்க. உங்களுக்கு எந்த பிரார்த்தனைகள் இருந்தாலுமே அதை நீங்கள் மனதார வேண்டுங்க. நீங்கள் வெளியூரில் இருந்து வெளிநாட்டில் இருந்து வர்றீங்க, என்னுடைய கோரிக்கையே இதுதான், எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு நீங்கள் வேண்டக்கூடாது. என்னுடைய கோரிக்கையே உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன், இதை நீ எனக்கு முடிச்சு கொடு, எனக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். இதை முடிச்சிட்டு நான் வருஷம் வருஷம் வரேன், நான் நிம்மதியாக இருந்தேன், என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னா அடிக்கடி உன் கோயிலுக்கு வரேன், உன்னை தரிசிக்கிறேன், மனதார எந்த பிரச்சனை இருந்தாலுமே உன்னை இந்த இடத்துல இருந்தே நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அர்ப்பணித்து நீங்கள் வேண்டும்போது உங்கள் வைத்தீஸ்வரர் உங்கள் கூட வருவார். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், மீன ராசிக்கு என்று எந்தவித சகல பிரச்சனைகள் இருந்தாலுமே வைத்தீஸ்வரர்களால் மட்டுமே தீர்க்க முடியும். நீங்கள் மீன ராசியில் பிறந்துட்டாலே வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயே ஆகணுங்க. ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேறின மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க. இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க, ஆசையாக கட்டுறீங்க, லோன் அப்ளை பண்ணுறீங்க, அந்த லோன் உங்களுக்கு இழுத்துட்டே போகுது, ஆனால் அந்த லோன் முடியலை சமயத்தில் ஏதோ ஒரு நேரம் அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் மீன ராசியில் டக்குன்னு வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிடுங்க. நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே ரிட்டன் வரதுக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு சிறப்பான கோவில். நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலே அதிர்ஷ்டசாலி, அந்த வைத்தீஸ்வரனுடைய அருளை பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய நோய், கேன்சர் கூட இருக்கலாம், சில வியாதிகளை சொல்ல விரும்பலை, தெரிவிக்க விரும்பலை, இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே போகலாம். கட்டாயம் மீன ராசிக்காரர்கள் போகணும். இந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த கோவிலுக்கு மட்டும்தான் போகணும், மற்ற கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த கோவிலுக்கு போனால் அவ்வளோ பாக்கியம், அவ்வளோ நன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.